யூஸ்வலி ரியல்மி கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்களுடைய பி சீரிஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நம்மகிட்டையுமே இப்போ ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி P4X அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 16,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு அவங்க சேல் பண்ணக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையா, டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரியல்மி P4X உடைய பாக்ஸ் கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸில் ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் ரியல்மி P4X நமக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் நமக்கு பாக்ஸில் வருது. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் குயிக் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் இருக்குது. மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளைனான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிளைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு டிசைன் வந்து நல்லா தான் இருக்குது. பட் மொபைல் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பல்காக கொஞ்சம் ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி 208 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.39 mm திக்னஸோட பார்த்தீங்கன்னா மொபைல் கொஞ்சம் பல்காக தான் இருக்குது. ஸோ அதனால் கையில் இன்ஹேண்டில் சிங்கிள் ஹேண்டில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வெயிட் வந்து ரொம்ப ஃபீல் ஆகலை. பட் கொஞ்சம் ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் மட்டும் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிது. மெயின் காரணம் வந்து அதுக்கு திக்னஸ் தான். ஏன்னா 8.39 அப்படின்னும் போது கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு பர்சனலி வந்து கிடைக்குது. மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு நமக்கு வால்யூம் ராக்கருக்கான கீ இருக்குது. அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. டாப்பில் நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு எதுவுமே கிடையாது, பிளைனாக இருக்குது. பாட்டமில் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அதனால் 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு அட் டைமில் போட்டுக்கலாம். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இதில் டியூவல் ஸ்பீக்கர் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிடி டிஸ்பிளேக்கு எதுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் 140 ஹெர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கிமிக்காக அண்ட் ஒரு அட்ராக்ஷனுக்காக மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போக டிஸ்பிளே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 800 நிட்ஸுக்கான நார்மல் பிரைட்னஸும் 1000 நிட்ஸுக்கான HBMமும் இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1000 நிட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு இண்டோரில் அவுட்டோரில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் எல்சிடி டிஸ்பிளே தான் அப்படின்றதுனால அவுட்டோரில் ஹெவி சன்லைட்லலாம் போய் யூஸ் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் நமக்கு பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு சஃபிஷியண்டாக இல்லை. இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. அதே மாதிரி AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு தாராளமாக கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த AMOLED டிஸ்பிளேவும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் பர்சனலி நினைக்கிறேன். பட் மற்றபடி கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் HDR சப்போர்ட் கூட இருக்குது. யூடியூப்பில் நம்மளால் 4K 60 FPS HDR வீடியோஸும் ப்ளே பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அதனால் அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பார்க்கும்போது சைடில் கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். மெயினாக பாட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் மினிமலாக கொடுத்துருக்கலாம். ஸ்பீக்கர் இதில் நான் சொன்ன மாதிரி டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 400% வால்யூம் பூஸ்ட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாக இருக்குது அப்படின்னாலும் கிளாரிட்டி டீட்டெயிலிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் 400% வால்யூம் பூஸ்ட்டில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் இறைச்சல் அப்படின்றது இருக்குது. அடுத்த மொபைலில் பேட்டரி 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் நமக்கு பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ 7000 mAh பேட்டரியை 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு போதுமா, சஃபிஷியன்டான்னு கேட்டிங்கன்னா அதை டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த 45 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி 1 மணி நேரம் 38 நிமிஷத்தில் இந்த மொபைலில் நம்ம 100% சார்ஜ் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய 7000 mAh பேட்டரியிலேருந்து நம்மளால் ஒரு 1.5 நாள் கிட்ட பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியுது. பட் எனக்கு என்னென்னா ஸ்க்ரீன் அண்ட் டைம் நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு 9 hours + 10 ஹவருக்குள்ளே தான் எனக்கு ஸ்க்ரீன் அண்ட் டைம் அப்படின்றது கிடச்சிது. பட் இதுக்கு முன்னாடி இதே ரியல்மி கிட்ட இருந்து நாசோ 90 X எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இதே 7000 mAh பேட்டரி தான். பட் அதிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஹவருக்கு மேலேயே ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடச்சிது. பட் இந்த மொபைலில் அதெல்லாம் விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அதனால் பேட்டரி ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை. நெக்ஸ்ட் மொபைலில் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இதில் மீடியாடெக்கோட Dimensity 7400 Ultra அப்படின்ற ஒரு 4 nanometerக்கான அந்த ஒரு ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கிளைம் பண்ணுறது 780K + Antutu ஸ்கோர் வந்து இந்த ப்ராசஸருக்கு கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரி பிராண்டு கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணப்போ ஆக்சுவலி 2 வாட்டி டெஸ்ட் பண்ணேன். 2 வாட்டியுமே பார்த்தீங்கன்னா 900K அப்படின்ற மாதிரியான Antutu ஸ்கோர் எனக்கு கிடைக்குது. பிராண்டு கிளைம் பண்ணுறதை விட அதிகமான Antutu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா
இந்த மொபைலில் ஆக்சுவலி கிடைக்குது. இது என்ன கான்செப்ட் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. அதுவும் 6GB ரேம் வேரியண்ட் தான். இதில் எப்படி இந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்றது எனக்கு பர்சனலி தெரியல. 2 வாட்டி டெஸ்ட் பண்ணப்பயுமே எனக்கு அந்த ஸ்கோர் தான் கிடைச்சது. பட் அதே டைம் Geekbench செக் பண்ணும்போது அது ஆக்சுவலி இந்த ப்ராசருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்குது. 1029க்கான சிங்கிள் கோர் அண்ட் 2897க்கான மல்டி கோர் கிடைச்சிது. CPU த்ராட்லிங்கில் 9% வரைக்கும் தான் எனக்கு த்ராட்டில் அப்படின்றது இருந்தது. ஸோ அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்ட்ரெஸ் 45 நிமிஷத்துக்கான அந்த ஸ்ட்ரெஸ் நான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது 2 வாட்டி ட்ரை பண்ணேன். 2 வாட்டியுமே பண்ண முடியல. மொபைல் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் 45 டிகிரியை கிராஸ் பண்ணி போய் ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஹெவியாக நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க கேம்லாம் மெயினாக அப்படின்னும் போது உங்களுக்கு மொபைல் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை ட்ராப் பண்ணி விட்டுரும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. மற்றபடி நீங்கள் ஒரு 1 hour 2 hours தான் மேக்ஸிமம் நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் நான் ஹெவியாக புஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மொபைலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே கேமிங்கே நான் விளாடுவேன், ரொம்ப ஹெவியாலாம் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இந்த மொபைலில் தாங்காது. ஸோ அதனால் ஓரளவுக்கு நீங்கள் மாடரேட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சஃபிஷியண்ட்டாக இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுக்கும். அண்ட் மொபைலில் ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் கேஷுவலாக நான் சொன்ன மாதிரி ஒரு 1 hour 2 hours தான் கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மொபைல் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு 40 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போகுது. அது ஓரளவுக்கு டீசன்ட் மாடரேட் லெவலுக்கான ஹீட்டிங் தான். அதுக்கு மேலே பெருசாக எனக்கு போகலை. பட் ரொம்ப ஹெவியாக நீங்கள் புஷ் பண்ணுவீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் அப்படின்றத ரீச் ஆகுது. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி 2 கேமரா தான். அதுலேயும் ஒரு கேமரா தான் யூஸ்ஃபுல். பிரைமரி 50 மெகாபிக்சல் f1.8க்கான அப்பாச்சரோட கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி கேமராவுடைய ஹார்ட்வேராக பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பாக தான் இல்லை, ஃபோட்டோஸும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் ரியர் கேமரா அந்த பிரைமரியில் எடுக்கக்கூடிய ஒரு சில ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்ற லெவலுக்கான ஃபோட்டோஸ் எனக்கு கிடைச்சிது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபோட்டோஸ் டீசெண்டாக ரியரில் பிரைமரி கேமராவில் இருக்குது. பட் அதே சமயம் சப்ஜெக்ட்டுக்கு லைட்டிங் கொஞ்சம் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னும் போது அந்த இடத்துல கொஞ்சம் திணறுது. ப்ராசஸிங் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. பட் லோ லைட்லேயுமே ஃபோட்டோஸ் ஒரு சில இடங்களில் பரவாயில்ல, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் ஒரு சில இடங்களில் நாய்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் இந்த ஃபோனில் நமக்கு கேமரா வைஸ் இருக்குது. அண்ட் மெயினாக போர்ட்ரேட் ஃபோட்டோ அப்படின்னு வரும்போது அது அந்த அளவுக்கு எனக்கு அட்ராக்டிவாக இல்லை. எட்ஜ் டிடெக்ஷனும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் பேக்ரவுண்ட் அந்த பொக்கா எஃபெக்ட்டும் எனக்கு பர்சனலி அந்த அளவுக்கு ரொம்பலாம் அட்ராக்டிவாக இல்லை. ஸோ அதனால் நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோ ரியரில் ஓரளவுக்கு ஓகே விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. செல்ஃபி கேமரான்னு வரும்போது 8 மெகாபிக்சல் தான். அஃப்கோர்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, அதுக்கேற்ற மாதிரி தான், ரொம்பலாம் பெருசாக இல்லை. ஓரளவுக்கு ஆவரேஜான செல்ஃபி கேமரா அவுட்புட் தான் ஓவராலே எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிது. உங்களுக்கு சாம்பிள்லாம் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த சாம்பிள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோன்னு வரும்போது ரியர் கேமராவில் மேக்ஸிமம் நம்மளால் 4K 30 fps ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சல் 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அவுட்புட்லாம் அந்தளவுக்கு ரொம்பலாம் சிறப்பாக இல்லை. உங்களுக்கு நான் சாம்பிள் ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துங்க. இந்த வீடியோனா நம்ம ரியல்மி P4X ரியர் கேமராவில் மேக்ஸிமம் சப்போர்ட்டான 4K 30 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. டேரெக்டாக சன்லைட்டில் காட்டுறேன். இப்போ எக்ஸ்போஷர்லாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோனா நம்ம ரியல்மி P4X செல்ஃபி கேமரா மேக்ஸிமம் சப்போர்ட்டான 1080 பிக்சல் 30 fps ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளாரிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்டில் சன் இருக்குது, எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.4க்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. IP64 ரேட்டிங் வித் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. சிம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. அண்ட் Android 15ல் Realme UI 6.0ல் மொபைல் ரன் ஆகுது. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ப்ராமிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங் அண்ட் என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடியது 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட் தான். அண்ட் இதில் ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR4Xக்கான ரேம் கொடுக்குறாங்க. பட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. LPDDR4Xக்கான ரேம் 6GBக்கான ரேம் வேரியன்ட் தான் என்கிட்ட இருக்கிறதுனாலையான்னு தெரியல. என்னால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆப் வரைக்கும் தான் பேக்ரவுண்டில் வச்சு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே போகும்போது ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி தான் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 6GB வேரியண்ட்டில் ஒரு 10 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியுது பார்த்துங்க. மற்றபடி ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது. அண்ட் இந்த மொபைல் இந்த 6+ 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் 15,999 16,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு பார்க்கும்போது இந்த மொபைலில்
அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. டிஸ்பிளே, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ், கேமரான்னு எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது, அஃப்கோர்ஸ் ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன ரெண்டுத்தையுமே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டுத்தையுமே பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரியல்மி கிட்ட இருந்து தான் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாலாம் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கக்கூடியவங்களுக்கு மேபி இது ஒரு ஓகே ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். ஸோ என்ன பார்த்துங்க.